பால் குடிக்கும் நண்பர்களே, என்னடா இன்னைக்கும் ஒரு சாதாரண நாளான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. நான் சின்ன வயசுல இருந்து தொடர்ந்து போற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டுல காலங்கத்தாலே எழுப்பி விட்டாங்க நண்பர்களே. எங்க அம்மாக்கு கோவிலுக்கு வரணும்னா மங்களகரமா ட்ரெஸ் போட்டுன்னு வரணும், திட்டு வாங்காம இருக்கிறதுக்கு லைட்டா மங்களகரம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லன்ட்டாங்க. ஆனா எனக்காக சுவாமிக்காக பாயாசம் செஞ்சு வச்சிருந்தாங்க. சரி ஓகே, சுவாமிக்கு வச்சு பூஜை பண்ணிட்டீங்களோ இல்லையோ, பண்ணாங்களோ இல்லையோ, இன்னைக்கு நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். நம்மளுக்கு வேற இந்த பால் பாயாசம்னா ரொம்ப உயிர், நாசுங்கியாவா பிடிக்கும். ப்ரோ நீ சோட்டா பீம் தானே ப்ரோ, லட்டு தானே சாப்பிடணும், எதுக்கு ப்ரோ பால் குடிக்கிற அப்படின்னு கேக்குறீங்க. எப்படி இந்த சோட்டா பீமுக்கு லட்டு பிடிக்குமோ அதே மாதிரி இந்த சோட்டா பீமுக்கு லட்டுக்கு பதில் பால் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே. இன்னைக்கு எப்படியும் நான்வெஜ் கிடையாதுன்னு சொல்றாங்க. நம்ம ஏன் பயப்படணும், நம்ம கிட்ட தான் இருக்க பொருள் ஜிஎன்சியோட வே புரோட்டீன். உண்மையா சொல்றேன், ப்ரமோஷனை தாண்டி 90 வருஷமா மார்க்கெட்ல இருக்கானுங்க. டேஸ்ட்டுக்கு சத்தியமா சொல்றேன், ஸ்ட்ராபெரி இல்லனா மேங்கோ ஃபிளேவர் ட்ரை பண்ணி பாருங்க. குவாலிட்டியும் சும்மா சொல்லக்கூடாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ ஆஃபர் வேற போயிட்டு இருக்குன்னு சொன்னா என் மேனேஜர். லிங்க் எப்பவுமே என் ப்ரொஃபைலோட பயோலயே இருக்கும், வேணும்னா என்னோட ஸ்டோரியிலயும் கொடுக்குறேன். என்னோட கோட் தீபக் 50 யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸோட வாங்கிக்கலாம் நண்பர்களே. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், கோலி ப்ராமிஸ். சரி சட்டு போட்டுன்னு கிளம்பியாச்சு. கார் எடுத்துட்டு வெயில் வரதுக்குள்ள கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்தா கரெக்டா அக்யூரேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க. இன்னும் 5 மினிட்ஸ் ஆயிருந்தா எங்க அப்பா கிரில் சிக்கனாவும் நான் தந்தூரி சிக்கனாவும் மாறி இருப்போம் நண்பர்களே. என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே நம்மளுக்கு இந்த கோவிலுக்கு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வெறும் அந்த கோவில் காண்டி சொல்ல, அந்த தெருக்குள்ள போகும்போதே கண்டுபிடிச்சிடலாம் இங்கதான் கோவில் எங்கேயோ இருக்குன்னு. எப்படி இருக்கும்னா சுத்தி குட்டி குட்டி கடைங்க, அழகா கலர் கலரா குட்டி குட்டி பொம்மைங்க வித்துன்னு இருப்பாங்க. அந்த மொத்த தெருவுமே ஜே ஜே ஜேன்னு தான் இருக்கும். எப்படியோ அந்த வெயில கூட்டத்தெல்லாம் தாண்டி உள்ள வந்துட்டோம் நினைச்சோம். இல்லங்க, இங்கதான் லைன் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே லைன்ல போய் நில்லுங்கன்ட்டாங்க. ஒரு வழியா 3.5 மணி நேரம் மூச்சை போட்டு லைன்ல நின்னாச்சு. கடைசியா இந்த விபூதி இந்த குங்குமம் எல்லாம் வாங்கிட்டு டக்குன்னு எங்க அம்மா வந்துட்டு, ஆச்சோ கையில இடம் பத்தலையா பாப்பாக்கு, வாங்க நெத்தில கோலம் போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா அடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த முட்டை கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா காக்கா முட்டைன்னு கமெண்ட் அடிங்க. எதுக்கு அந்த கோவிலுக்கு முட்டை பால் எல்லாம் ஊத்துறாங்கன்றத சொல்றேன். ஃபாலோ பண்ணாதவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எங்க அம்மா கிட்ட சொல்லி நெத்தில ஒரு தடவை வச்சுப்பேன். அவ்வளவுதான் நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்